சொல்லுவேன் பெண்கள்கிட்ட, ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன சாப்பிட்லையான்னு கேட்கல, என்னை வந்து நான் எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் என்னை வந்து ரசிக்கலை. வேண்டாங்க, நம்மளை ரசிச்சுட்டு போகலாம், நமக்கு பசிக்குதா நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வாழ்க்கையில் கண்டிப்பா வச்சுக்கிறீங்க? இந்த பாயிண்ட்டை சொல்லணும் மேம். நிறைய பெண்கள் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை என் வீட்டுல, நான் அவ்வளோ செய்யறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனா ஒரு வார்த்தை கேட்க மாட்றாங்க அப்படின்னு. வேண்டாங்க, உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க, நீங்களும் அவங்கள கேட்காதீங்க, அவங்க பசிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம், அவ்வளோதான். ஏன் நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் பசங்க கேட்கணும், உங்கள் வீட்டுக்கார் கேட்கணும், உங்கள் அம்மா யாரும் நம்மளை கேட்க வேண்டாம். உங்கள் பசியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. எப்போ வந்து நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அது பழகிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது ஈஸியாக இருக்குமே தவிர அதை பழகிக்கிறது ரொம்ப கஷ்டம். பழகிக்கோங்க. அது எவ்வளோ உங்களுக்கு மென்டலாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பாருங்கள்.